أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் புறத்தில் இருந்து சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ஜும்மா கடமையினை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வினுடைய இந்த மாளிகையிலே நாம் அனைவரும் நேர காலத்தோடு ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஷைத்தானோடு போராடுவோம் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக உங்களோடு ஒரு சில மிக முக்கியமான காலத்துக்கு தேவையான விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் ஷைத்தான் சம்பந்தமாக பேசுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன். இந்த ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்களுக்கு பகிரங்கமான ஒரு விரோதி அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். மேலும் இந்த ஷைத்தான் சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொண்ட ஒரு வரலாறு என்னென்று கேட்டால், உலகத்துக்கு முதல் மனிதராக படைக்கப்பட்டவரும் முதல் நபியாக அனுப்பப்பட்டவருமான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் அவருடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இந்த உலகத்தில் நல்ல ஒரு மாயை காட்டி வழிகெடுத்தவன் என்று சொன்னால் இந்த ஷைத்தான் தான். அல்லாஹ் தஆலா இந்த ஷைத்தானை படைத்து அல்லாஹ்வுக்கு எதிராக இந்த ஷைத்தான் செயற்பட்டு உலக நாள் முடிவு வரைக்கும் உங்களுடைய மனிதர்களை நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சொன்னான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தானுடைய வழிகாட்டல் இந்த உம்மத்துக்கு மறுமை நாள் வரைக்கும் இருக்கும் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடம் கிடையாது. யாராக இருந்தாலும் மனித உள்ளத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் என்பது அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும். யாரும் சொல்லிவிட முடியாது ஷைத்தான் என்னை வழிகெடுக்கிறது இல்ல, ஒருவேளை வழிகெடுப்பது குறைவாக இருக்கலாம், இல்லை என்று மறுத்துவிட முடியாது. ஒருவருக்கு அவருடைய ஈமானுடைய அளவை பொறுத்து ஷைத்தானுடைய ஊசலாட்டம் குறைவாக இருக்கலாம். அதற்காக 100% இல்லை என்று சொல்லி அன்புள்ள சகோதரர்களை அதை மறுத்துவிட முடியாது. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நல்ல நபித்தோழர்கள், நல்வழி நடந்த அறிஞர்கள் எல்லோருமே ஒரு கை இந்த ஷைத்தான் என்ன செய்திருக்கிறது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது காட்டி இருக்கிறது என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோடு தரிசிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது, உங்களோடு மஜ்லிஸிலே உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கும் போது ஈமான் உயர்கிறது. வேறு திசைக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய ஈமான் குறைந்து வருகிறது. ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸ் என்றார்கள். ஈமான் என்று சொல்லக்கூடியது அது கூடும் குறையும் என்றார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் எந்த சமூகத்துக்கும் கொடுக்கப்படாத அந்தஸ்தையும் உயர்வையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துக்கு ரப்புல் இஸ்ஸத் கொடுத்து அவர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு சர்டிபிகேட்டையும் கொடுத்து அழகு பார்த்தான். ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான்.
எந்த ஒரு நபித்தோழரையும் பேரை மட்டும் சொல்லி நாங்கள் அழைப்பதில்லை. அவர்கள் மரணித்து 1400 சொச்சம் வருடமானாலும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவர்கள் என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால், அவர்களையே இந்த ஷைத்தான் என்ன செய்திருக்கிறது, ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஊசலாட்டத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அன்புள்ள சகோதரர்களே நானும் நீங்களும் ஆரம்பத்தில் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய உரையானது ஷைத்தானுடைய சதிவலையில் இருந்து ஒரு மனிதன் எப்படி ஓரளவு தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஒரு சில உபதேசங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா மனிதர்கள் சம்பந்தமாக, நல்ல மனிதர்கள் சம்பந்தமாக குர்ஆனில் சொல்லுகின்ற போது, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, மனிதர்கள் நல்ல விடயங்கள் சொல்லுகின்ற போது அதை செவியேற்று கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அந்த சொல்லப்படுகின்ற விடயங்கள், ஆகா என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்தவில்லையே, இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இப்படி நான் செய்ய வேண்டும் என்று ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதை மிக அழகாக என்ன செய்வார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்தும் நடப்பார்கள். உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்கள் தான் நேர்வழி பெற்ற சமூகம் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். நிறைய பேரை அல்லாஹு தஆலா சொல்லுவான். அன்பார்ந்தவர்களே, முத்தகீன்கள், இறையச்சதாரிகள், முஃமின்கள், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு சில இடங்கள்ல மட்டும் முஹ்சினீன்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்ப்பான். இஹ்சானோடு உள்ள மனிதர்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா பார்ப்பான். அவர்கள் சொல்லுகின்றவற்றை எடுப்பார்கள், காது தாழ்த்தி கேட்டு அதை அழகான முறையில் அவர்கள் செயல்படுத்தியும் வாழ்வார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் அன்புள்ள சகோதரர்களை சொல்கிறது. இன்றைக்கு நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஷைத்தானுடைய சதிவலையில் இருந்து ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இன்றைய நவீன சூழலில் இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிக ஒரு போராட்டமான ஒன்றுதான் இந்த திரைப்படம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த திரைப்படத்தில் இருந்து முழுமையாக ஒருவன் தன்னை பாதுகாத்தனாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்தை சமூக சீர்கேட்டில் இருந்து மீட்டெடுக்கலாம். பாருங்க அன்புள்ளவர்களே, உலகத்துல எந்த பாவத்தை எடுத்து பார்த்தாலும் அதற்கு வழிகாட்டியாக இருந்தது திரைப்படம். களவு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், எப்படி மோசடி செய்வது, இன்னொருவனை ஏற்பது, நக்கல், நையாண்டி, ஏமாற்று, மோசடியான வியாபாரம், எல்லாத்தையும் பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. எது கற்றுத்தந்த பாடம் என்று சொல்லி மிக தூரமான நோக்கத்தோடு சிந்தித்தோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு படத்தில் அவன் கற்ற பாடமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்தவரைக்கு அன்புள்ள சகோதரர்களை, ஒரு மனிதனுடைய உடல் அசைவுக்கு அதுதான் காரணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன ஃபீ ஜஸதி முலுகா, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அது சீராகி விட்டால் உடல் முழுக்க சீராகும் என்றார்கள். ஃபஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் ஃபஸாதாகி விடும், சீர்கெட்டு விடும் என்றார்கள். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையுடைய கட்டமைப்பை சீரமைப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவன் பாவத்தில் இருந்து ஓரளவு தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் என்பதை ஆரம்பத்தில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பாவத்தை விடுவதற்கு சில காரணங்கள் சொல்வார்கள். உதாரணமாக, ஒரு புகைத்தல் பாவிக்கின்ற ஒரு சகோதரிடத்தில் புகைத்தல் விடுங்க கூடாது, உலகத்திலும் கேடு மறுமையிலும் கேடு, விட்டு விடுங்க அப்படி ஒன்று சொல்லி ஒரு உபதேசம் சொன்னீர்களாக இருந்தால் அவர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இப்படி விடுறது திடீரென்று உடையலாது, ஒரு நாளைக்கு 10 அடிக்கிறேன்னு சொன்ன அடுத்த அன்னைக்கு என்ன செய்வோம், ஒரு 7 அடிப்போம், 5 4 என்று சொல்லி அப்படித்தான் உடனும். அன்புள்ள சகோதரர்களே, உதாரணமாக இப்படி புகைத்தல் பாவித்தவர்கள் டிவி பார்க்கிறத விடுங்க, தேவையில்லை, திரைப்படம் மோசமானது என்று சொல்லுங்க. அவர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனை படிப்படியாக குறைக்கும், அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கிறல்ல, இப்படியான ஒரு சில காரணங்கள் சொல்வார்கள். இந்த காரணம் செல்லக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மாத பயிற்சியாக நோன்பு ஆக்குறான் பாருங்க. நோன்பை ஒரு மாத பயிற்சி காலமாக ஆக்கி இந்த மனித உள்ளத்துக்கு ஒரு மருந்தை ஏற்படுத்துகிறான். நோன்பு காலத்தில் அன்புள்ள சகோதரர்களை, புகைத்தலை தொடர்தேர்ச்சியாக பாவித்தவர், அந்த பிறை காண்பதற்கு முந்தின அன்று இரவு அந்த புகைத்தலை அடித்தவர்,
நோன்பு முழுவதும் ஒரு மாத காலம் அவரை புகைத்தலிலிருந்து தன்னை விடுவிக்க முடியும் என்று சொன்னால், சினிமா கோட்டையாக இருந்த வீட்டை அவர் அமல்களால் அலங்கரித்து அந்த தொலைக்காட்சியை தள்ளி வைக்க முடியுமாக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, அந்த ஒரு மாத பயிற்சியில் இருந்த பாடத்தை, அந்த பாடத்தை ஏன் ஏனைய நாட்களில் எங்களால் தொடர முடியவில்லை? அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் உள்ளத்துக்கும் மனிதனுக்கும் இடையிலான போராட்டம். மனித உள்ளத்துக்கும் ஈமானுக்கும் இடையிலான போராட்டம் இதான். அன்பார்ந்தவர்களே, பாவத்தை நாங்க விடணும் என்று சொன்ன அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ் தஆலா பாவம் சம்பந்தமாக குர்ஆனில் எப்படியான சில விஷயங்களை இந்த மனிதன் பாவம் செய்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ரப்புல் இஸ்ஸத் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்தால், ஒரு பாவத்தை அல்லது தனக்குத்தானே ஒரு அநீதியை செய்தால், ஸக்கருல்லாஹ், முதலாவது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவான். மனிதன் இருக்கிறானே, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவான். ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவன் செஞ்ச பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வான். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், பாவத்தை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரு இருக்கிறான்? வலம், இந்த மனிதன் எப்படி தெரியுமா? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், இந்த பாவம் செஞ்ச மனிதன் இருக்கிறானே, தெரிந்த நிலையில் மீண்டும் அந்த பாவத்தை ஏறெடுத்தும் பார்க்காத மனிதனாக இருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, பாவத்தை விடுவதற்கு நாங்க செய்யற முயற்சி என்ன தெரியுமா? பாவத்தினுடைய ஓரத்தில் நின்று கொண்டு பாவத்தை விடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு பாவத்தை நாம் விடுவதற்கு முயற்சி செய்வது ஒரு பாவத்தினுடைய ஓரத்தில் நின்று கொண்டு, செய்யறதா செய்யறலையா என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் வருமே, அந்த நேரத்தில் தான் தத்தளிப்பது, இதை விடுவதா இல்லை என்று. அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது உங்களுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பாவத்தை நாங்க விடணும் என்று சொன்னால் நமக்கும் பாவத்துக்கும் இடையில் ஒரு டிஸ்டன்ஸை மெயின் பண்ணணும், ஒரு தூரத்தை ஏற்படுத்த வேண்டும் சகோதரர்களே. இங்க பாவம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு 1500 கிலோமீட்டருக்கு அங்கால நாம நிற்க வேண்டும். ஏன் என்று சொன்ன அன்புள்ள சகோதரர்களே, அப்போதுதான் அந்த பாவத்தை நெருங்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் ஆளாகுவோம். உதாரணமாக ஒன்று சொல்றேன். இந்த பாவத்தை செய்கின்ற போது ஷைத்தான் நமக்கு சில சிந்தனைகளை கொண்டு வருவான். என்ன சிந்தனை தெரியுமா? பாவத்தை செய்ய நாங்கள் தயாராகும் போது ஒரு ஹலாலான ஒரு காரணியை கொண்டு வருவான், ஒரு ஹலாலான ஒரு காரணியை கொண்டு வருவான். இந்த ஹலாலான காரணியை பாவம் செய்ய துவங்கும் போது நாங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு புரியவில்லை என்று நினைக்க ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் சகோதரர்களே, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்ப நாங்க அன்புள்ள சகோதரர்களை இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க போங்களேன், இன்றைக்கு நீங்கள் இந்த பயானை கேட்டுட்டு வீட்டுக்கு போறீங்க. வீட்டில் தொலைக்காட்சியும் சினிமாவும் பரவலாக இருந்த ஒரு வீடு நம்முடைய வீடு. நீங்க போய் மனைவிடத்துல சொல்லுங்க, இன்றைக்கு பயான் கேட்டன், பாவத்துக்கு தலையாய காரணி சினிமா என்று மௌலவி சொன்னாரு, நாம இந்த சினிமாவிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும், இந்த டிவியை நாங்க சைடாகி வைப்போம், தேவையில்லை, இன்றிலிருந்து இந்த தொலைக்காட்சியில் நாடகங்களையோ படங்களையோ பார்ப்பதை நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து விடுவோம் அப்படி என்று சொல்லி மனைவி இடத்தில் ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க. அன்புள்ள சகோதரர்களே, மனைவி உங்களுக்கு ஒரு பயான் பண்ணுவான். என்ன பயான் தெரியுமா? இல்ல நம்ம படம் பார்க்க தேவையில்லை, நியூஸை கேட்போம் சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, படம் தேவையில்லை, நியூஸை கேட்போம் அப்படி என்று சொல்லி அன்புள்ள சகோதரர்களை ஸ்டார்ட் பண்ணுவார்கள். ஒரு பாவமான காரணத்துக்கு போகிறோம், இடையிலே ஒரு ஹலால் குறுக்கிடுகிறது சகோதரர்களே. நியூஸ் பார்ப்பது தவறா? நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது தவறா? தவறு கிடையாது. ஒரு பாவத்தை செய்ய முயற்சி செய்கின்ற போது இடையிலே வருகிறது ஒரு ஹலால், நியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணி இடையிலே வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த நியூஸை பார்த்து முடிச்சிட்டோம் என்று வையுங்கள், அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணுவது நாடகம், அடுத்ததாக திரைப்படமும் நாடகமும் ஸ்டார்ட் ஆகும். நியூஸோட ஓபன் பண்ணி வைப்போம். அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக 100% அதை மெயின்டைன் பண்ண மாட்டார்கள். எனவே ஒரு பாவத்தை செய்கின்ற நேரத்தில் அந்த பாவத்துக்கும் நமக்கும் இடையில் ஒரு தூரம் இருக்க வேண்டும். அந்த தூரத்தை பேணி பாதுகாக்கின்ற நேரத்தில் நமக்கு இடையில் ஒரு ஹலால் குறிக்கிடும். அந்த ஹலாலையும் செய்யாமல் இந்த மனிதர் தப்புவாராக இருந்தால் நிச்சயமாக அவரை தன்னுடைய பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய பாவம் செய்வதற்கு காரணம் தனிமை என்று வையுங்கள். தனிமையான நேரத்தில் பாவ சிந்தனைகள்,
பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தொலைபேசியில் நம்ம பாவத்தை செய்ய தூண்டுகின்றோம் என்று வைங்க. ஒரு தொலைபேசியில் நாம் பாவம் செய்ய போகின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு இருக்கின்ற வீக் பாயிண்டே நம் தனிமை என்று சொன்னால் அந்த தனிமையில் பயானும் கேட்கக்கூடாது. சகோதரர்களே, பயான் கேட்பது தவறா கிடையாது, கிராத் கேட்பது தவறா கிடையாது. தனிமைதான் பாவத்துக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குமா இருந்தால் அந்த தனிமையில் நம் பயான கேட்பதற்கே ஸ்டார்ட் பண்ணினாலும் வேற வழியால ஷைத்தான் என்ற ரீதியிலோ அல்லது வேறு ஒரு சிந்தனை மூலமாகவோ அல்லது அதற்கு கீழால் வரக்கூடிய வேறு ஒரு காரணி மூலமாகவோ நம்மளை பாவத்துக்கு இழுத்து கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை அன்புள்ள சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயான் பார்ப்பது விரும்பத்தக்கது, ஆகுமானது, நல்லது. இடையில் வருகின்ற ஷைத்தான் அன்புள்ள சகோதரர்களே நம்மளை வழிகெடுப்பான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் ஷைத்தான் அன்புள்ள சகோதரர்களே பாவத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்மளை தடுக்க மாட்டான். நம்மளை பாவத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி முழுமையாக தடுக்க மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே நல்ல காரணங்களை கொண்டு வருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல நீங்க இருப்பீங்க, முழுமையாக நீங்க அதற்குள்ளே இருப்பீர்கள், நீங்கள் இந்த பழத்தை மட்டுமே சாப்பிடாதங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஷைத்தான் என்ன சொன்னான்? இவ்வளவு சுவண்டி இருக்கின்ற இந்த சுவர்க்கத்துக்குள் நீ நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் அப்பா, முழுமையாக இருந்து விடுவான் என்றான். அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுக்கு வழிபட்டார்கள் என்பதை விட அன்புள்ள சகோதரர்களே நல்ல ஒரு காரணத்திற்கு அடிமைப்பட்டார்கள். என்ன காரணம்? இந்த சுவண்டியை இவ்வளவு நாள் சுவைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ இந்த லைஃப் போகக்கூடாது, இந்த படாத வாழ்க்கையில் இருந்து நீங்க கூடாது என்பதற்காக சாப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா வெளியிறக்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல காரணத்தை கொண்டு வந்து அன்புள்ள சகோதரர்களை நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குவான் ஷைத்தான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு பாவத்தில் இருந்து நாங்கள் முழுமையாக எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற வசனம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே போய் சொன்னார்கள், எனக்கு இன்று ஒரு குர்ஆன் வசனம் இறங்கியது, யாரெல்லாம் இதை உணர்ந்து படிப்பினை பெறவில்லையோ அவர்கள் அழிந்து போனார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன வசனம்? இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக வானங்கள் பூமியை படைத்ததிலும் வக்திலாபில் லைலி வன்னஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றார். இந்த வானம் இந்த பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமா, அவர்கள் நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். வகூதா, அவர்கள் அமர்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். வஅலா ஜுனூபிஹிம், அவர்கள் சாய்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திப்பார்கள். சிந்தித்து ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை நீ ஒரு பாத்திலுக்காக படைக்கவில்லை, நீ வீணுக்காக படைக்கவில்லை, சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன், யா அல்லாஹ் ஃபகினா அதாபன்னார், நரக அதாபில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று இந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். வானம் பூமி படைக்கப்பட்டது எதற்கென்பதையும் சிந்திப்பார்கள் என்பதை அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். யாரெல்லாம் இதை வாசித்து இந்த குர்ஆன் வசனத்தை படித்து பயன்பெறவில்லையோ அவர்கள் அழிந்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே உள்ளத்தை சீர்படுத்தி ஷைத்தானுடைய மாய வலையிலிருந்து எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், பாவத்தில் இருந்து முழுமையாக அந்த காரணியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் செய்கின்ற போது அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள், தான் செய்த பாவத்துக்காக இஸ்திக்பாரும் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். உலகத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இன்னி லஅஸ்தக்பிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபீ யௌமின் அக்ஸர மின் 70 மர்ரா, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக, இன்னொரு அறிவிப்பில் 100 தடவைக்கு மேலாக நான் இஸ்திக்பார் செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும், பாவத்தில் இருந்து ஒதுங்க வேண்டும், பாவத்துக்கும் நமக்கும் இடையில் ஒரு தூரத்தை நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும், அதற்குண்டான வழிகளை நாங்கள் மூட வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நமக்கு பகிரங்கமான ஒரு விரோதி என்பதை முதலாவது ஹுத்பாவிலே நாங்கள் பார்த்தோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சில மனிதர்களை நாம் நரகத்துக்கென்றே படைத்து விட்டோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் அதிகமானவர்களை நாம் நரகத்துக்கென்றே படைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு நாம் உள்ளத்தை கொடுத்திருப்போம், அந்த உள்ளத்தின் மூலம் நல்லவற்றை விளங்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு நாம் கண்களை கொடுத்திருப்போம், அந்த கண்களின் மூலம் நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு நாம் காதுகளை கொடுத்திருப்போம், இரண்டு காதுகளின் மூலம் நல்லவற்றை கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உள்ளம் இருந்தும் நல்லதை சிந்திக்காதவர்கள், கண்ணிருந்தும் நல்லவற்றை பார்க்காதவர்கள், காதிருந்தும் நல்லவற்றை கேட்காதவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பல்ஹும் அபல், இல்லை இல்லை அதை விட படு மோசமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், மிக கேவலமானவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தந்த இந்த உள்ளம், இதன் மூலம் நாங்கள் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும், நல்லவற்றை விளங்க வேண்டும். இந்த உள்ளத்தை அல்லாஹ் தஆலா ஒரே நிலையில் வைத்து நம்மளை இந்த உலகத்தில் அழகு பார்ப்பான் என்று ஒரு நாளும் நாங்கள் நினைத்து விடக்கூடாது. நாம் என்ன நினைக்கிறோம் சகோதரர்களே? உலகத்துல முஸ்லீமாக பிறந்துட்டோம், முஸ்லீமாகவே வாழ்கிறோம், ஜும்மாக்கு பள்ளிக்கு வரோம், டைம் கிடைச்சா தொழுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதே நிலைமையில நம்ம செஞ்ச அமலுக்கு அன்புள்ள சகோதரர்களே, இதே நிலைமையில நம்ம மௌத்து வந்து மௌத்தாகி விடுவோம் என்று அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுபவனே, என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பால் நிலைநிறுத்தி வைப்பாக. ரசூல் அதிகமாக கேட்ட துஆ. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு பிரார்த்தனையை சொல்லி தருகிறார். ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமான் கொண்டதற்கு ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நீ ஹிதாயத்து தந்ததற்கு பிறகும் எங்களை நீ வழி தவறச் செய்து விடாதே யா அல்லாஹ். நாம நினைச்சு இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே, ஈமான் கொண்ட நிலையிலே நாங்கள் மௌத்தாகும் உண்டு. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஒரு நாள் நினைத்து விடக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் நான் சொன்ன ஞாபகம் இருக்கிறது, தலைப்புக்குள் வருகிறது என்பதற்காக அதையும் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் ஒரு அறிஞர் வாழ்ந்தார். அவருடைய பேர் என்ன? அப்துல்லா அல் கசீமி. அப்துல்லா அல் கசீமி மிக பெரும் ஒரு அறிஞர். 1900ஆம் ஆண்டு பிறந்தார், 1990களில் அவர் மரணித்தார். கிட்டத்தட்ட 90-91 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எந்த அளவுக்கு இவர் மிகப்பெரிய அறிஞர் தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே? மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். அவர் எழுத்து துறையிலே ஆர்வம் மிக்கவர். ஒரு துறையிலே சகோதரர்களே, ஹதீஸ், புத்தகு, அகீதா எல்லா துறையிலும் மிக பாண்டித்யம் பெற்ற அறிஞராக இருந்தார். இவர் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவை போன்றவராக இருப்பாரோ என்று சொல்லி அறிஞர்கள் வியந்தார்கள். அந்த அளவுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவை மிஞ்சி விடுவாரோ, அந்த அளவுக்கு ஒரு டொப்பான டேலண்டில் இருப்பாரோ என்று அன்று இருந்த அறிஞர்கள் சவுதியினுடைய கசீமில் இவர் பிறந்து மிக பெரும் ஆட்டம் கண்டு இவருடைய தவா பிரச்சாரம் எழுத்து துறையில் மிக வீரியமாக இருந்தது சகோதரர்களே. இவருடைய எழுத்தை பார்த்து பல்லாயிரக்கணக்கான நிறைய சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவர் எழுதின ஒரு புத்தகம் அஸ்ஸிராஹு பைனல் இஸ்லாமி வல் வஸனி, இஸ்லாத்துக்கும் சிலை வணக்கத்துக்கும் மத்தியிலான போர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார். இதால் நிறைய சகோதரர்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களை, விபரீதம் என்ன தெரியுமா?
இவர் கடைசியாக மௌத்தாகும் போது மதம் மாறி மௌத்தாங்க. கடைசியாக அவர் மௌத்தாகும் போது மதம் மாறி மௌத்தானார் அப்படி என்று சொல்லி வரலாற்று குறிப்புகளில் எழுதுகிறார்கள். இன்னும் சில வரலாற்று குறிப்புகளை காண கிடைத்தது, அதற்காக இவர் பிரச்சாரமும் செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஆலிம் நம்மளை போன்ற அல்ல, நாம மௌலவிகள். அன்புள்ள சகோதரர்களே, 7 வருடம் ஒரு கல்வி திட்டத்தை படித்தவர்கள், கல்விக்குள் நீச்சல் அடித்தவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு துறை கிடையாது, பல துறைகளில் இஸ்லாத்தின் பால் மக்களை இழுத்தவர். அல்லாஹ்வின் உதவியால் கடைசியாக அவருடைய நிலை ஈமான் இல்லாத நிலையில் மதம் மாறி மௌத்தானார் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவமும் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதனால் நினைத்து விடக்கூடாது, நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் செய்த ஹஜ்ஜு, நாம் செய்த வணக்கம், நாம் செய்த கியாமுல் லைல், இதே நிலைமையில நம்ம மௌத்தாகுவோம் என்று அன்புள்ள சகோதரர்களை நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கடுமையாக நாம் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனைகளில் ஒன்றாக இருக்கணும், யா அல்லாஹ் என்னுடைய கல்வை நீ மார்க்கத்தில் உறுதியாக இதே அகீதாவோடு இருந்த நிலையில் நீ மரணிக்க செய்வாயாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள சகோதரர்களே, நன்மை செய்த நிலையில் உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் தல்பியா சொல்லிக்கொண்டு ஒட்டகத்திலே வருகிறார். தல்பியா சொல்லிக்கொண்டு இஹ்ராம் அணிந்த நிலையில் தல்பியா சொல்லிக்கொண்டு அவர் வருவார். அன்புள்ள சகோதரர்களே, ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து ஒட்டகம் அவருடைய பிடரிலே காலால் ஏறி மிதித்து அந்த இடத்திலே மௌத்தாகி விடுவார். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை அப்படி அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள். அவரை அதே இஹ்ராமோடு அடக்கம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் இந்த மனிதர் எழும்பும் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று ஹஜ்ஜில் எப்படி இப்போது தல்பியா சொல்கிறாரோ அந்த நிலைமையில் மௌத்தாகி அதே நிலைமையில் இவர் எழுப்பப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தானுடைய மாய வலையில் நாங்கள் சிக்கி ஒரு பாவியான நிலையில் நாங்கள் மௌத்தாகுவதில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். கடைசி கட்டம் நம்மளுடைய பிரார்த்தனை சுவர்க்கத்தை ஆசை வைத்ததாக இருக்க வேண்டும். கடைசி கட்டம் யாருடைய கலிமா மன் கால ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah ரசூலுல்லாஹ், யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் சொல்லிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, எதற்காக வேண்டி இவ்வளவு போராட்டம், எதற்காக வேண்டி இவ்வளவு தியாகங்கள், எதற்காக நாம் ஈமான் கொண்ட அன்புள்ள சகோதரர்களே, இறுதியான அந்த இலக்கு சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்ட சிறுவனை நோய் நலம் விசாரிக்க சென்றார்கள். நோய்வாய்ப்பட்ட ஒரு சிறுவர் இருக்கிறார், அவரை ரசூலுல்லாஹ் நோய் விசாரிக்க சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அந்த சிறுவனிடத்தில் போய் கேட்டார்கள், கைஃப தஜிது, எப்படி இருக்கிறது, நோயுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, எப்படி இந்த நோயை நீ ஃபீல் பண்ணுகிறாய் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அந்த சிறுவன் சொன்னான், அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி, அல்லாஹ் என்னை சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் சுவர்க்கத்துக்குள் என்னை நுழைவிக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். செய்த பாவத்தை நினைத்து நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்றார். செய்த பாவத்தை நினைத்து எனக்கு மிக பயமாக இருக்கிறது என்று சிறுவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி இம்ரிஇன் ஃபீ மிஸ்லி ஹாதல் மௌத் இல்லா அதாஹு அல்லாஹு மா ரஜாஹ் வ அம்மனஹு அல்லாஹு மிம்மா யகாஃப். எவருடைய இறுதி நேரத்தில் இந்த 2 எண்ணமும் உள்ளத்தில் சேர்ந்து வருகின்றதோ அவர் ஆசைப்பட்டதை அல்லாஹ் கொடுப்பான், அவர் அச்சப்பட்டதை விட்டு அல்லாஹ் அவரை தூரப்படுத்துவான் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சிறுவன் ஆசைப்பட்டது சுவர்க்கம், அவன் பயந்தது செய்த பாவம். அல்லாஹு தஆலா அந்த சிறுவனுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான், அவர் பயப்பட்டதிலிருந்து அவரை நரக விடுதலையிலிருந்து பாதுகாப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் நினைத்து விடக்கூடாது, இந்த வயசுல தான் மௌத்து வரும், 70 வயசாகும், பள்ளிக்குள் ஒரு மூலையில் குர்ஆனோடு தொப்பியோடு தாடியோடு இருந்து நாம் அல் குர்ஆனை ஓதினால் அன்புள்ள சகோதரர்களே, நாம் நினைத்து விடக்கூடாது, இளமையில் தன்னுடைய வாலிபத்தை கழித்து அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலோடு தொடர்பாக இருந்து இளமையில் அந்த குர்ஆனை ஓதி அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிறானே இந்த இளைஞன், இவரையும் எல்லாத்தையும் செய்துவிட்டு பாவங்கள் எல்லாம் செய்துவிட்டு முதுமையில் அல்லாஹ்வை தியானித்த ஒரு மனிதர் இருந்து அவருடைய அமலையும் அல்லாஹ் தஆலா ஈக்குவல் ஆக்குவார் என்று நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வாலிபத்தை கழித்ததற்கென்றே அல்லாஹ் தஆலா தனி ஸ்பெஷலை வைத்திருக்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இருக்கிற காலம் கொஞ்ச காலம், திடீர் மௌத்துகள், திடீர் வித்தியாசமான நோய்கள், நாம் அறியாத பல விடயங்கள் சமூகத்தில் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த மாய வலைக்குள் நாங்கள் சிக்காமல் ஷைத்தானுடைய போராட்டத்திலிருந்து முழுமையாக நம்மை தப்ப வைத்து
எப்படி இந்த மார்க்கத்துக்குள் நாங்கள் பூரணமாக நுழையலாம், எப்படி 4 விடயத்தை இன்னும் தேடலாம், எப்படி நாம் ஈமானோடும் ஹிதாயத்தை அல்லாஹ் தந்த முறையிலும் நாம் மரணிக்கலாம் என்பதை அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தவர்களாக இந்த ஹுத்பாவுடைய பிரச்சாரம், இந்த ஹுத்பாவுடைய உபதேசம் உங்களிடத்தில் அதைத்தான் வேண்டி நிற்கின்றது. எனவே நாம் உள்ளத்தை சீர்படுத்துவோம். ஷைத்தானுடைய மாய வலையிலிருந்து நம்மை அல்லாஹு தாலா பாதுகாப்பதற்கு நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில் யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே என்று அழைக்கும் போதெல்லாம் லப்பைக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சூன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிலில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.